Hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So, topic வந்து பாத்தீங்க அப்படின்னா, we are going to see about உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் அதே மாதிரி அவங்களோட ஃபியூச்சர் ஃபீலிங்ஸ்மே வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம டீடைல் பேசி நான் வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங் ஸோ கைஸ் லைக் ஜஸ்ட் உங்க பர்சனை பத்தி நீங்க நம்பர் பண்ணிக்கோங்க ஆல்சோ அவங்களோட நேம் நீங்க வந்து ஒரு 3 times நீங்க உங்க மனசுல வந்து சொல்லிக்கோங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் now. அண்ட் கைஸ் லைக் டுமாரோ மட்டும் தான் இருக்கு ஃபார் த ரிலேஷன்ஷிப் கைண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். உங்களுக்கு ரீடிங்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுடே அண்ட் டுமாரோ வில் பி த லாஸ்ட் டேட். ஸோ டுமாரோ நைட் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ ஆல் யூ கைஸ் நீட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் கைண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ரிலேட்டட் டு த மேரேஜ் as well. ஓகேங்களா, when comes to the relationship அதுவுமே தான் வந்து கவர் அப் ஆகும். ஸோ மேரேஜ் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் திங்ஸ். ஓகே. ஸோ மேக்ஸிமம் வென் கம்ஸ் டு த கரண்ட் ஃபீலிங்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்க பெர்சனோட சைட்லேருந்து சம்பவம் இப்போ வந்து நீங்க இந்த பெர்சன வந்து ஸ்பை பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். அண்ட் அவங்களுமே அவங்கள வந்து செக் பண்ண தான் செய்றாங்க வென் கம்ஸ் டு த சோஷியல் மீடியாஸ். பட் அவங்க வந்து என்ன அப்படின்னா, அந்த விஷயத்த வந்து அவங்க ரிவீல் பண்ண மாட்டேன்றாங்க. எதுவுமே வந்து லைக் அப்ரண்ட்டா அவங்க எதுவுமே வந்து சொல்லப் போறது கிடையாது. எதுவுமே அப்ரண்ட்டா வந்து இந்த பெர்சன் எதுவுமே வந்து காட்டிக்க போறது கிடையாது. ஏன்னா நீங்க லைக் இந்த பெர்சனோட சைட்லருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு சைலன்ட் கேம் தான் அங்க வந்து இருக்குமே தவிர்த்து, அகைன் இப்ப நம்ம கான்வர்சேஷன் பண்ணா கூட, அங்க வந்து என்னன்னா லைக் ஒரு லென்த்தியான ஒரு கான்வர்சேஷன் அங்க வந்து இருக்காது. ஸோ சம்ஹவ் வந்து நம்ம கான்வர்சேஷன் சைட்லருந்து நம்ம வந்து பார்த்தாலுமே நெறைய கேப் நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த பெர்சன பொறுத்தளவுக்கு நான் அப்படிதான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ எதுவும் ப்ராப்பர் வே ஆஃப் கன்வர்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவ்வளவா இல்ல. இப்ப இவங்க பேசினா கூட வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப பேச போறது கிடையாது இவங்க. ஆ லைக் அந்த ஒரு ஷார்ட் கன்வர்ஷன் தான் அங்க வந்து இருக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. நெறைய பேருக்கு வந்து இவங்க வந்து எப்படின்னா, லைக் அந்த ஒரு சைலன்ட் ட்ரீட்மெண்ட், ஒரு சைலன்ட் கேம் தான் அங்க வந்து இருக்கும். எதுவுமே வந்து பேசாம கம்ப்ளீட்டா ஒரு கேப் இருக்கிற மாரி இருக்கிறது, அந்த மாரி. ஆனா இப்ப இங்க வந்து மேபி இப்ப உங்களுக்கு வந்து இவங்க இவ்வளவு தூரம் சைலன்ட்டா இருக்காங்க, இவங்க எதுவுமே பேச மாட்டேன்றாங்க அப்படின்றதுக்காக, அவங்க வந்து உங்க மேல இன்ட்ரெஸ்ட்லா இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த பெர்சன் உங்க மேல இன்ட்ரெஸ்டடா தான் இருக்காங்க. ஸ்டில் அவங்களுக்கு உங்க மேல அந்த ஒரு ஃபீலிங்ஸா இருக்கட்டும், அந்த ஒரு அஃபெக்ஷன்ஸா இருக்கட்டும், அது இவங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்க தான் செய்யுது. பட் த கேஸஸ் நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஆ லைக் சம்ஹவ் நான் சொல்ற அதே மாரி தான். இவங்களுக்கு என்னதான் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும், அவங்க அந்த மாரி சைலன்ட் கேமா தான் இருக்காங்க. பட் நீங்க என்ன பண்றீங்க? என்ன செய்றீங்க? அப்டின்றத கம்ப்ளீட்டா இந்த பெர்சன் வந்து வாட்ச் பண்ணலாம். இந்த செக்மெண்ட்ல வந்து என்ன அப்டின்னா, சில விஷயத்த வந்து அவங்க ஜட்ஜ் பண்றாங்க அப்டின்னு தான் சொல்ல முடியும். நெறைய விஷயங்கள் உங்கள பத்தின விஷயம் அவங்க வந்து அப்சர்வ் பண்றாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? என்ன செய்றீங்க? உங்களோட லைஃப்ல இப்போதைக்கு என்ன போயிட்டுருக்கு? ஆ ஸோ அந்த மாரி ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லா விஷயத்தையுமே அவங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, அத நல்லா அத வந்து அப்சர்வ் பண்றாங்க அப்டின்னு தான் சொல்ல முடியும். என்ன செய்றீங்க அப்டின்றத வந்து அவங்க கண்டிப்பா ஒரு இடத்துல வந்து அவங்க அப்சர்வ் பண்ணலாம். ஏன்னா சில நேரத்துல உங்க பெர்சன் வந்து என்ன அப்டின்னா, அவங்க எப்டி ஃபீல் பண்றாங்க அப்டின்னா, இன்னும் உங்கள பத்தி அவங்களுக்கு இன்னும் முழுசா தெரியல அப்டின்ற மாரி தான் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. ஈவன் தோ உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப வருஷமான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு ரீசென்ட்டா இந்த பெர்சன் கிட்ட நீங்க வந்து பழகியிருந்தாலும் சரி, ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, உங்கள பத்தி இன்னும் அவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாஸும் இல்ல. ஆ உங்கள பத்தி பொதுவா வந்து தெரிஞ்சுக்கணும். ரொம்ப டீட்டெயிலா வந்து உங்கள பத்தி ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்டின்ற மாரி அவங்க நெனைக்கிறாங்க. ஸோ அதனாலயே என்னவோ அவங்க வந்து இப்ப இப்ப நம்ம வந்து எப்டி அப்டின்னா, லைக் இப்போ உங்கள அப்சர்வ் பண்ண நீங்க என்ன செய்றீங்க அப்டின்றத அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும் இல்லையா? உங்கள பத்தி. ஸோ நீங்க இந்த மாரி கேரக்டரா இருக்கீங்க. உங்களோட பிஹேவியர் இந்த மாரி இருக்கு. உங்களுக்கு இந்த சில விஷயங்கள்லாம் பிடிக்கும். உங்களுக்கு இந்த சில விஷயங்கள்லாம் வந்து பிடிக்காது. நீங்க என்ன மாரி ஒரு பெர்சன் அப்படின்றத அவங்க அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சம்ஹவ் இந்த பெர்சன் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க வந்து நெறைய அந்த ஒரு சைலன்ட் ட்ரீட்மெண்ட் வந்து நெறைய குடுக்கலாம் அப்படின்றத நான் கிளியரா வந்து பார்க்குறேன்.
ஸோ உங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த விஷயம் தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த மாரி டவுட்ஃபுல்லாவும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள பத்தி நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்க ஏன்னா ஏன்னா இந்த பெர்சன பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, அந்த ஒரு ஜட்ஜ்மென்ட் இருக்கு இவங்களுக்கு. சம் லிட்டில் பிட் கொஞ்சம் நெகட்டிவாவும் அவங்க உங்கள பத்தி வந்து ஜட்ஜ் பண்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ அதனாலயே என்னவோ இது கரெக்ட்டா? தப்பா? இவங்க இவங்க ஜட்ஜ் பண்ற இப்ப நெகட்டிவாவும் அவங்க ஜட்ஜ் பண்ணா கூட அந்த சில விஷயம் வந்து கரெக்ட்டா, தப்பா இல்ல அவங்களா தான் அந்த மாரி திங்க் பண்றாங்களா? உங்கள பத்தி இமேஜின் பண்றாங்களா? அப்படின்ற மாரி. ஸோ அந்த விஷயம் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ அதனால அவங்க மேக்ஸிமம் அந்த ஒரு ஜட்ஜ்மென்டல் மைண்ட் செட்ல இருப்பாங்க அப்படின்றது. சில விஷயம் இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஸ்மூத்தா போற மாரியே தான் உங்களுக்கு வந்து தோணும். ஏன்னா காரணம் காரணம் வந்து நான் கிளியராவே சொல்ட்டேன். ஏன்னா உங்க பெர்சன் ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆறாங்க அப்படின்றப்போ, ஆ அதனாலேயே இவங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, கொஞ்சம் ஸ்லோவா தான் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு மூவ் ஆற மாரி தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஆ நெறைய கிளாரிட்டி உங்களுக்கு பொதுவா இந்த நேரத்துல இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு அவ்வளவா வந்து கிடைக்காது. பிகாஸ் அகைன் உங்க பெர்சன் தான் ஒரு ரீசனா இருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கே சில விஷயம் அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறப்போ, நீங்க இவங்க கிட்ட என்னதான் இப்போதைக்கு ஏதாவது கிளாரிட்டி எதிர்பார்க்குறீங்க இந்த கனெக்ஷன்ஸ பேஸ் பண்ணி, ஏதாவது சில விஷயம் இவங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்ற மாரி நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, அதுவுமே அங்க வந்து கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும். ஓகேங்களா? அண்ட் சில விஷயங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்ல மாறணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னாலுமே, அந்த இதுக்குரிய டைமும் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். பட் அதுக்குன்னு நான் வந்து என்னன்னா, சிச்சுவேஷன்ல மாற்றமே வராது அப்படின்னு நான் சொல்லல. மாற்றங்கள் கண்டிப்பா வரும். ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பா வரும். பட் அதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வென் கம்ஸ் டூ இந்த பெர்சனோட நம்ம ஒரு ஃப்யூச்சர் ஃபீலிங்ஸாமே நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, நான் சொன்ன மாரி தான் இந்த பெர்சன் வந்து ஏதோ ஒரு சில விஷயம் வந்து ஜட்ஜ் பண்ணி தான் வச்சிருக்காங்க அப்டிங்கிறப்போ, அவங்க அந்த ஜட்ஜ் பண்ண மைண்ட் செட்ல கரண்ட்லி அவங்க அந்த ஜட்ஜ் பண்ற மைண்ட் செட்ல இருக்காங்க இல்லையா? ஸோ ஃபியூச்சர்ல வந்து பார்க்குறப்ப, அவங்களுக்கு என்னன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் கண்டிப்பா வந்து வரதான் செய்யும். இந்த ரிலேஷன்ஷிப்னாலும் சரி, உங்கள பத்தினாலும் சரி. ஸோ அவங்களோட புரிதல், அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தோம் அப்டின்னா, பாசிட்டிவ் வேல தான் அது வந்து இருக்கும். சரி நம்ம இந்த மாரி நம்ம வந்து திங்க் பண்ணோம். பட் அந்த பெர்சன் அந்த மாரி வந்து இல்ல. அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க வந்து கரெக்ட்டா தான் வந்து இருக்காங்க. நம்ம தான் வந்து தப்பா ஏதோ திங்க் பண்ணிட்டோமோ! அப்டின்ற மாரி, அவங்க வந்து என்ன அப்டின்னா, லைக் ஒரு சில விஷயத்த வந்து அவங்க உங்கள பத்தி வந்து புரிஞ்சுப்பாங்க. ஆனா உங்களோட கேரக்டர்னாலும் சரி, உங்களோட பிஹேவியர்னாலுமே சரி, எல்லாமே அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அப்போ உங்கள பத்தி நெறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து தெரிய வரும்போது, ஆட்டோமேட்டிக்கா இந்த பெர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவே வந்து பாசிட்டிவா வந்து மாறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். நீங்க என்ன சில விஷயங்கள்லலாம் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் வந்துராதா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சில விஷயத்துல வந்து நீங்க சேஞ்சஸ் நீங்க வந்து பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து பார்க்கலாம் வென் கம்ஸ் டூ உங்களோட பெர்சன பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட்டுமே வந்து பார்க்கும்போது, லைக் இன் கேஸ் நான் சொன்ன மாரி ஏதாவது ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கன்வர்ஷன் அங்க வந்து இல்ல அப்படின்ற பட்சத்துக்கு, அ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ரொமான்டிக் வேயாவும் இவங்க வந்து அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா இவங்க இவங்க சைட்ல இருந்து ஏதாவது சம் கைண்ட் ஆஃப் அன் ஆஃபர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். அம் இவங்களாவே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நல்லா கம்யூனிகேட் பண்ணுவாங்க இவங்களாவே. இவங்களாவே வந்து பேச ட்ரை பண்ணுவாங்க. இவங்களோட சைட்ல இருந்து நெறைய ஆக்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். நீங்க சும்மா இருந்தா கூட இவங்களாவே வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இவங்களாவே வந்து பேசுவாங்க. இவங்களாவே வந்து அந்த அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அவங்க கிட்ட வந்து பேசணும். நீங்க லைக் அவங்கள விட்டு நீங்க வந்து விலகி போக்கூடாது. இப்ப அவங்க வந்து உங்ககிட்ட வந்து நெறைய டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க அப்டின்ற மாரி, ஸோ ஒரு சில அட்டென்ஷன் அவங்க வந்து கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ மோர் ப்ராபப்ளி வந்து அது ஒரு ரொமான்டிக் அப்ரோச்சாவும் இருக்கலாம். சில பேரு நீங்க அவங்களோட பெர்சன வந்து நீங்க மீட் பண்றது, நேர்ல போய் மீட் பண்றது, அந்த மாரி ஒரு சில விஷயங்களும் இங்க வந்து நடக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்க வந்து என்னன்னா, லைக் கரண்ட்லி உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் ஒரு மாரி ஆன் அண்ட் ஆஃப் ஆயி இருக்கு. இல்ல கரண்ட்லி நான் சொல்ற மாரி இப்படி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதுக்காக நீங்க வந்து பயப்பட வேண்டாம். நியர் ஃபியூச்சர்லயே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் நம்ம வந்து பார்க்கலாம் உங்களோட கனெக்ஷன்ஸ்ல. ஆ ஸோ எக்ஸ்ட்ராவாவும் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பெர்சனோட சேனலோட மெசேஜஸ் என்னவா இருக்கு அப்படின்றது. அண்ட் ஒன் மோர் திங் லைக் இன் சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் ஏதாவது தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் இருக்கு அப்படின்னாலுமே, அந்த சில விஷயத்துக்குமே இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதுவுமே உங்களுக்கு வந்து புரிய வரும். ஸோ அந்த மாரி ஒரு சில விஷயம் அவங்களுக்கு வந்து புரிய வருது அப்படிங்கிறப்போ, அவங்க உங்கள பத்தி நல்லாவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ உங்கள பத்தி அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சா தான் இருக்குமே தவிர்த்து, எதுவும் நெகட்டிவான அப்ரோச் எதுவுமே வந்து இருக்காது.
ஓகே. நீங்க நீங்களே இந்த மெசேஜஸ் வந்து பார்க்கலாம். "ஐ லாஸ்ட் மைசெல்ஃப் ஃபார் எ லிட்டில் வைல்" அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜஸ். அகெயின் த கன்ஃபர்மேஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கார்ட் நம்ம வந்து பார்க்குறப்ப நான் சொன்ன அதே விஷயம் தான். சில நேரத்தில இந்த பெர்சன் வந்து சம்ஹவ் அந்த மாரி ஒரு ஜோன் அவுட்டா தான் இந்த பெர்சன் வந்து இருக்காங்க. இவங்க இப்போதைக்கு அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றதா இருக்கட்டும், ஸோ அந்த கிளாரிட்டியே இல்லாம அவங்க வந்து என்னன்னா, கொஞ்சம் ஸ்பேஸ் ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்றது தான். ஸோ கரண்ட்லி இந்த சிச்சுவேஷனா தான் இருக்கு. ஸோ அதே தான் நம்மளுக்கு சேனல் மெசேஜஸ்லயுமே வந்திருக்கு. அண்ட் நான் சொன்ன மாரி தான் ஃபியூச்சர்ல இந்த பெர்சன் உங்கள பத்தி வந்து நெறைய விஷயங்கள வந்து புரிஞ்சுப்பாங்க. ஈவன் தோ தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கூட உங்கள பத்தி நல்லா புரிஞ்சுப்பாங்க அப்படின்றத சொன்னேன். ஸோ அதே தான் இந்த பெர்சன் உங்கள வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா, அவங்களோட லைஃப்ல நீங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நீங்க வந்து ப்ளே பண்றீங்க. ஸோ அவங்களோட லைஃப்ல நீங்க கிடைச்சது அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் விஷயமா தான் அவங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ அதுதான் உங்கள பத்தின அந்த ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், பாசிட்டிவான அந்த புரிதலா இருக்கட்டும், அதுதான் இருக்கு. நான் சொன்ன மாரி இவங்க வந்து ரொமான்டிக் அப்ரோச்சுமே வந்து பண்ணலாம். இவங்க அட்டென்ஷன் சீக் பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ வி கெட் அ பியூட்டிஃபுல் மெசேஜஸ் அஸ் வெல் ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு மெசேஜஸ்மே வந்திருக்கு. ஐ ஹோப் ஸோ. யா. ஸோ நீங்களே வந்து பார்க்கலாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜஸா வந்திருக்கு. எவ்வளோ தூரம் அழகா ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்றது. ஏன்னா இவங்கள பொறுத்தளவுக்கு நான் சொன்ன அதேதான். இவங்க ஃபியூச்சர்ல வந்து ரொமான்டிக் வேல அப்ரோச் பண்ணுவாங்க. மீட் பண்றதுக்காக கூப்பிடலாம். மீட் பண்றதுக்காக அப்ரோச் பண்ணலாம். அண்ட் அதே மாரி அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னவோ அத அவங்க உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம். அப்ப இன் கேஸ் உங்களுக்கு இந்த ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசனேட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க என்னோட சேனல வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா welcome you all to this Tarot 143 family. So guys, please give it support. Please give support. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் family members யாருக்காச்சும் tarot reading பிடிக்கும் அப்படின்னா please do recommend my channel to them. And for any kind of a personal readings, for any kind of prayer ritual works, and for any kind of நீங்க energies crystals நீங்க purchase பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் த டீடைல் நான் இந்த வீடியோட ஹெட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் as well as இந்த வீடியோலயுமே டிஸ்பிளே இருக்கும். யூ கேன் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், அகெயின் ஃபார் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்குனாலுமே சரி, ஸோ கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் ட்ராவலிங் பிடிக்கும் அப்படின்னாலுமே ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். பிகாஸ் உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி சப்போர்ட் டெஃபினெட்லி மோட்டிவேட்ஸ் மீ அலாட். உங்களுக்காக டெய்லி அப்டேட்ஸ் கொண்டு வரதுக்கு இட் வில் டெஃபினெட்லி மோட்டிவேட்ஸ் மீ அலாட். ஸோ ப்ளீஸ் கிவ் யூர் சப்போர்ட். அண்ட் as well as இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டெரோடிங் சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். எங்க கோன் செக் வித் தட். ஸோ இதுவுமே ஒரு டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க அது நான் போஸ்ட் பண்ணிருக்க மேக்ஸிமம் எல்லாமே டைம்லெஸ் கண்டென்ட் தான். ஸோ அதனால நீங்க போய் பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு கைட் பண்ணும், ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட். ஸோ see you guys next time. Until then, love you all. Take care. Bye bye. Stay blessed.